புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனை அருகே பெரியார் சிலையின் தலை உடைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகமது ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். முகமது ஷேக் அப்துல்லா, எப்பொழுது பெரியார் சிலையோட தலை உடைக்கப்பட்டது? யார் இந்த வேலையை செய்தார்கள்? தற்போது அங்க நிலைமை அங்க எப்படி இருக்கு? நித்யா, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கடந்த 1998ஆம் ஆண்டு பெரியார் சிலை திறக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பெரியார் சிலை புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை, அதாவது அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் அரசு மருத்துவமனை அருகே 1998ஆம் ஆண்டு இந்த பெரியார் சிலை திறக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு மர்ம நபர்கள் சிலர் பெரியார் சிலை மீது கல்லெறிந்து உடைத்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இன்று காலை அவ்வழியாக நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அருகே உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அறந்தாங்கி போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பெரியார் சிலை தடை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பெரியார் சிலை உடைக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் திமுகவினரும் திகாவினரும் அதிக அளவு குவிய தொடங்கியுள்ளனர். மேலும் போலீசார் அவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதாவது போலீசார் சிலையை உடைத்த மர்ம நபர்கள் குறித்து விசாரிப்போம், தற்போது சிலையை மூடி வைப்போம் என்று போலீசார் கூறி வருகின்றனர். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து திகாவினரும் திமுகவினரும் அங்கே கூடியிருந்து உடனடியாக இந்த சிலையை உடைத்தவர்களுக்கு உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரி அதே இடத்தில் குவிய தொடங்கியுள்ளனர். இதே போல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை விடுதி, அதாவது ஆலங்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை விடுதியில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டு அதிலும் பெரிய சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனை அருகே உள்ள பெரியார் சிலையின் தலை தற்பொழுது உடைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து காவல்துறையின் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய தகவலுக்கு நன்றி முகமது ஷேக் அப்துல்லா.